வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ஷ பிணையில் விடுதலை. 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு பேரணி. நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் குழுவின் அமர்வு சிலாபத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 31வது ஒலிம்பிக் போட்டி நிறைவு. ஒலிம்பிக் கொடி 2020 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ள டோக்கியோ நகர மேயரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடந்த 15ஆம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார். போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐந்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து கிளிநொச்சியில் இன்று கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி உமையாள்புரம் அம்மன் கோவில் வளாகத்தில் காலை 8 மணியளவில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டது. உமையாள்புரம் பகுதியில் ஆரம்பமான பேரணி கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள ஐநா செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. அதனையடுத்து கிளிநொச்சியில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான அலுவலகத்தில் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டும் மற்றும் ராணுவம் வசமுள்ள காணிகளை விடுவித்தல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகள், கிராம மட்ட அமைப்புகள், காணாமல் போனவர்களின் உறவுகள் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் அத்துமீறிய குடியேற்றத்தை தடுக்குமாறும் உள்குடியேற்றத்தை விரைவுபடுத்துமாறும் இதன் போது மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதன் காரணமாக நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் புத்தளம் மாவட்டத்திற்கான அமர்வு சிலாபத்தில் இன்று நடைபெற்று வருகின்றது. நல்லிணக்கத்தின் பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலமர்வு சிலாபம் பிரதேச செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது. இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிய அமர்வு பிற்பகல் 4:30 மணி வரை நடைபெறவுள்ளது. இன்றைய மக்கள் கருத்தறியும் செயலமர்வில் பலர் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் புத்தளம் மாவட்டத்திற்கான அடுத்த அமர்வு எதிர்வரும் 24ஆம் திகதி புத்தளம் நகரில் நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புத்தளம் பாலாவி ரயில் கடவைக்கு அருகில் கார் ஒன்று ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து இன்று காலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த ரயில் கடவைக்கு அருகில் சமைக்க விளக்கு இன்மையினால் அதிக விபத்துகள் இடம்பெறுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பினால் சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட நட்டஈடு போதுமானது அல்லவென மேன்முறையீடு செய்தோருக்கான நட்டஈட்டை செலுத்தும் நடவடிக்கை இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளது.
சுமார் 650 பேர் இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கல குறிப்பிட்டுள்ளார். குறித்த மேன்முறையீடுகளுக்கு அமைய நில அளவை திணைக்களத்தினரின் உதவியுடன் அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டமையை அடுத்து நட்டஈடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் 700 வீடுகளுக்கான நட்டஈடு தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர தெரிவித்துள்ளார். விக்டோரியா நீர்த்தேக்கத்தை அண்மித்த காட்டுப்பகுதியில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தை அண்மித்த காட்டுப்பகுதியில் நேற்று மாலை தீ பரவியுள்ளது. ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். தீ பரவியுள்ள காட்டுப்பகுதியை நேற்று இரவு வரை அண்மிக்க முடியாதிருந்ததாகவும் எவ்வாறாயினும் தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றும் ஒரு மனிதநேய பணி திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. தம்பலகாமம் நூலகத்தை புனரமைத்து வாசகர்களின் தேவையை நிவர்த்தி செய்ய நாம் தயார். பயன் தரும் பல நூல்களை வழங்கி நீங்களும் இந்த சமூக பணியில் இணைந்து கொள்ளுங்கள். தரம் 1 தொடக்கம் உயர்தரம் வரையிலான தமிழ் மொழி பயிற்சி நூல்கள், நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை, விஞ்ஞானம், வரலாறு, ஆன்மீகம், சமயம், சுகாதாரம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைசார் புத்தகங்களை நீங்களும் கையளிக்கலாம். புத்தகங்களை கையளிக்க வேண்டிய முகவரி கொழும்பு 12 விவேகானந்தா சபை அலுவலகம், திருகோணமலை, திருஞான சம்பந்தர் வீதியில் உள்ள அருள்மிகு விஸ்வநாத சுவாமி தேவஸ்தானத்தின் மகேஸ்வரி சத்திரம். மேலதிக விவரங்களுக்கு 0114 792 739. நூலகம் இல்லாத ஊரை நான் ஒரு ஊராக மதிப்பதே இல்லை. விளாடிமிர் லெனின்.